ஒரு வயதான மூதாட்டி தனியாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்தாள். அவள் வீட்டு வாசலிலேயே வடை செய்து தெரு தெருவாய் சென்று விற்று தன்னுடைய அன்றாடம் வாழ்க்கையை நடத்தினாள். பாட்டி வடையை சுட்டு முடித்ததும் வடையை தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு போய், "வட வாங்கலையோ வட" என்று தெருவில் கூவி கூவி விற்பாள். ஒரு நாள் அவள் வடை செய்யும்போது ஒரு காகம் மரத்தில் அமர்ந்திருந்தது. அவளது தட்டில் குவிந்து இருந்த வடைகளை பார்த்துவிட்டு காகத்துக்கு வாயில் நீர் வந்தது. பிறகு பாட்டி கவனக்குறைவாக இருக்கும் நேரத்தில் காக்கா வடையை எடுத்து சென்றது. பிறகு அருகில் உள்ள காட்டுக்கு சென்று மரத்தின் மீது அமர்ந்து வடையை ருசித்து சாப்பிட்டது. மறுநாள் காலையில் காகத்திற்கு பசித்தது. அது நேராக கிராமத்தில் உள்ள பாட்டியிடம் சென்றது. அப்போது பாட்டியிடம், "ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க?" என்று நலம் விசாரித்தது. "நான் நல்லாத்தான் இருக்கேன், உனக்கு என்ன வேண்டும்?" என்று பாட்டி கேட்டாங்க. "எனக்கு பசியா இருக்கு, ஒரு வடை தர முடியுமா?" என்று காக்கா கேட்க, "அதெல்லாம் சும்மா தர முடியாது, காசு கொடுத்தா தரேன்" என்று பாட்டி சொல்ல, அந்த நேரத்துல பாட்டிக்கு தண்ணீர் அந்த தாகம் எடுக்கவே அந்த பாட்டி தண்ணீர் குடிக்க வீட்டின் உள்ளே போனாங்க. இதுதான் சமயம் என்று எண்ணிய காகம் தட்டில் இருந்த ஒரு பெரிய வடை ஒன்றை தன்னுடைய மூக்கில் பிடித்துக்கொண்டு வேகமாக பறந்து சென்றது. அது பறந்தது 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 அப்படி பறந்து கொண்டே ஒரு வனத்துக்குள் சென்றடைந்தது. இந்த அளவுக்கு பாட்டி என் பின்னால் வர முடியாது என்று நினைத்தது காகம். அது ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்தது. அந்த வடையின் மனம் மிகவும் ருசிக்கத்தக்கது. அது சாப்பிட வேண்டிய நேரமாகிவிட்டது. அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு நரி தனக்கு உணவை தேடி காட்டுப்பக்கம் அலைந்து திரிந்தது. வடையின் வாசனை அதன் மூக்கை சுண்டி இழுத்தது. மணத்தை உணர்ந்த நரி வாசனையை தேடி காக்கா இருக்கும் மரத்தின் அடியில் வந்து நின்றது. "அடடா, என்ன ஒரு சுவையான மனம் இது, இதை நான் சாப்பிட வேண்டும்" என்று எண்ணியது. அது சுற்றும் முற்றும் பார்த்தது. யாரும் இல்லை. பின் அது மேலே பார்த்தபோது மரத்தின் மேலே காகம் வடை ஒன்றை வைத்திருப்பதை கண்டது. நரி மிகவும் புத்திசாலி. அது காகத்தை ஏமாற்ற யோசித்தது. நரி சொன்னது, "ஹாய் அழகான காகமே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், ஒரு பாடல் பாட முடியுமா?" என்று நரி கேட்டது. அதை கேட்ட காகம் மகிழ்ச்சியடைந்தது. அது ஒரு பாடகர் என்ற எண்ணத்தில கா 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 ஆ கா 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 என்று பாட ஆரம்பித்தது. அந்த பாடலோடு வடை கீழே விழுந்தது. அதை நரி வேகமாக கவ்விக்கொண்டு ஓடி காட்டுக்குள் மறைந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை எண்ணி காகம் மிகவும் சோகமடைந்தது. வெட்கி தலைகுனிந்து பறந்து சென்றது. சில நாட்கள் சென்றன. காகம் மறுபடியும் வடையை எடுத்து வந்து மரத்தின் கீழ் அமர்ந்தது. அப்போது நரி மீண்டும் ஓடி வந்தது. அது காக்காயிடம், "அன்னைக்கு நீ பாடும்போது சின்ன குயில் சித்ரா அம்மா பாடுவது போல இருந்தது" என்று நைசாக பேசியது. இதை கேட்ட காகம் உஷாரானது. அப்போ காகம், "இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ எதற்கு வந்திருக்கிறன்னும் தெரியும், நான் பாடுவேன், அப்போ வடை கீழே விழும், வடையை எடுத்துக்கிட்டு போலாம்னு பாக்கிற" என்று தன் கையில் இருந்த வடையை வேறொரு கைக்கு மாற்றியது. இதனை கண்ட நரி காக்காவை இனி நாம் ஏமாற்ற முடியாது என்று எண்ணி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு காட்டுக்குள் ஓடி மறைந்தது. இந்த கதையின் நீதி, உங்கள் சொந்த நலனுக்காக யாரிடமும் திருடவோ அல்லது தந்திரமாக ஏமாற்றவோ வேண்டாம். அது ஒரு நாள் நம்மையே வந்தடையும். கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.